இந்த வீடியோல Sony ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்க WF-C510 அப்படின்ற இந்த TWS ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் முக்கியமான விஷயம் இது Sony உடைய பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிற TWS. சோ அதனால இதுல என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத மொத்தமா இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா இது வந்து செம காம்பாக்டான சைஸ். யூசுவலா Sony TWS கம்பேர் பண்றப்ப இதோட ஷேப்பே உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஒரு கேப்சூல் ஷேப்ல கொடுத்திருக்கா. பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. கேசன் மட்டும் இல்லாம உள்ள பட்ஸும் இங்க செம லைட் வெயிட்டான டிசைன்ல கொடுத்திருக்காங்க. இது பிசிக்கல் பட்டன் இருக்கு. டச் கண்ட்ரோல்ஸ் இல்லன்றது மிஸ்டச் ஆகாது அப்படின்றதுனால பிளஸ்ஸா இருந்தாலும் இந்த பிசிக்கல் பட்டன் இருக்கிறதுனால இத காதை வச்சு நீங்க ஒரு தடவை பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி காதை அழுத்துற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதை தவிர்க்க முடியாது. இதை தவிர்த்து இந்த இயர்பட்ஸோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்ஃபெக்ட்டான ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை மாட்டிட்டாலே உங்களுக்கு காதில் வந்து ஒரு நாய்ஸ் ஐசோலேஷன் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுத்துருது. இதுவே உங்களுக்கு நிறைய நாய்ஸை சப்ரஸ் பண்ணிடுது. ஸோ அதனால ஒரு நல்ல சூப்பரான ஃபிட்டிங் கிடைக்குது. இது கீழே விழுந்துருப்போம் அப்படின்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிட்டிங் இது கொடுக்குது. தென் இது போக கேஸில் உங்களுக்கு பின்னாடி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி பட்டனும் கொடுத்துருக்காங்க. புது டிவைஸ் பேர் பண்ணணும்னா இதை அழுத்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் லைட் முன்னாடி எரியும். அப்போ நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பில்டு தான். பட் ஒரு நல்ல ஒரு ஸ்டர்டியான பிளாஸ்டிக் பில்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பில்ட் குவாலிட்டியில் எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கு. அப்புறம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த TWSல உங்களுக்கு 6mm கான ஒரு டைனாமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 6mm தானா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இது சோனியோட TWS. 6mm இது ஒரு குறைன்ற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல ஃபீல் ஆகுது. பிளஸ் இது போக இதுல சோனியோட DSEE சப்போர்ட்டும் இருக்கு. அப்படின்னா என்னன்னா டிஜிட்டல் சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜின். இது சோனியோட இயர்பட்ஸ்ல இருக்கும். அவங்களோட ஃபிளாக்ஷிப் இயர்பட்ஸ்ல DSEE எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பட் இதுல DSEE சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க லோ குவாலிட்டி சாங்ஸ் கேட்கும் போது அதை அவங்க இயர்பட்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியா கேட்க வைக்கும். அதுக்கு இது யூஸ் ஆகும். இது கூடவே 360 டிகிரி ரியாலிட்டி ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. பட் அது அந்த அளவுக்கு யூஸ் இல்லை. ஏன்னா அது சப்போர்ட் பண்ற ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களால் அதை கேட்க முடியும். பட் நம்ம இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ற அமேசான் மியூசிக்கா இருக்கட்டும், ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மியூசிக், வேற ஆப்பிள் மியூசிக், இந்த மாதிரி எதுலயும் சப்போர்ட் கிடையாது. ஸோ இதில் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். அப்புறம் இது போக இதில் ஆம்பியன்ட் சவுண்ட் மோட் இருக்கு. அதாவது நாய்ஸ் கேன்சல் கொடுத்தா அதுக்கு ஆம்பியன்ட் சவுண்ட் மோட் ஒன்று கொடுப்பாங்க பாத்தீங்களா. அந்த ஆம்பியன்ட் சவுண்ட் மோட் மட்டும் இதில் இருக்கு. ஸோ இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா யாரா பேசுறது உங்களால் கேட்க முடியும். அதே நேரத்தில் எங்க இருந்தா அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா அதை உங்களால் கேட்க முடியும். அண்ட் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இதுல உங்களுக்கு ANC சப்போர்ட் கிடையாது, இன்னியர் ரிடக்ஷன் கிடையாது, செப்பரேட்டா கேமிங் மோட் அப்படின்றது தனியா கிடையாது. கேமிங் மோட் அப்படின்றது செப்பரேட்டா இல்லைனாலும் கேம் விளையாடுறப்ப எனக்கு ரொம்ப லேட்டன்சி ஆன மாதிரி ஃபீல் பண்ண முடியல. ஓரளவுக்கு ப்ளே பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கோடெக் அப்படின்னு பாத்தீங்கன்னா LDAC அப்படின்ற கோடெக் இதுல கிடையாது. SBC AAC அப்படின்ற ரெண்டு கோடெக் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இது போக இதுல மல்டி பாயிண்ட் கனெக்ட் இருக்கு. அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு டிவைஸ்ல உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும், மாத்தி மாத்தி ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இதெல்லாம் போக இதுல IPX4 ரேட்டிங்கும் இருக்கு. தென் அடுத்து ஆடியோ குவாலிட்டி. ஆடியோ குவாலிட்டி வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி இதுல இருக்கிற வெறும் 6mm டிரைவர்ஸ் தான். ஆனா அதோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இங்க அட்டகாசமா இருக்கு. அதாவது ஒரு பேலன்ஸ்டான சவுண்ட் சிக்னேச்சர் தான் இதுல இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பேஸ் வேணும்னாலும் தம்பியான பேஸ் இதில் இருக்குது. உங்களுக்கு பேஸை நல்லா அருமையாக ஃபீல் பண்ண முடியுது. மிக்ஸில் வோக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி நல்லா கிளியராக இருக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹைஸில் உங்களுக்கு ட்ரபிள் ரொம்ப பீக் ஆகாமல் ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் நீங்கள் மூவி பார்த்தாலும் சரி, இல்லை சாங்ஸ் கேட்டாலும் சரி, ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நான் இதை யூஸ் பண்ண ஃபுல்லாக ஃப்ளாட் EQவில் வச்சு தான் யூஸ் பண்ணேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி உங்களுக்கு பேஸ் அதிகமாக வேணும், ட்ரபிள் அதிகமாக வேணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனித்தனி EQ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு வேணுன்றதை செட் பண்ணிக்கலாம். தென் இது போக கால் குவாலிட்டின்னு பார்த்தாலுமே இங்க எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் பேசுறது நல்லாவே கேட்குது, அவங்க பேசுறது நல்லாவே கேட்குது. ரொம்ப தெளிவான கால் குவாலிட்டி இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இயர்போனை உங்களால சவுண்ட் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ல பேர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ல உங்களால இந்த இயர்போனை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதோட ஆம்பியன்ட் மோட் ஆன் ஆஃப் பண்றதா இருக்கட்டும், நான் இப்போ சொன்னேன் DSE இருக்குன்னு, அதையும் உங்களால ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும். இது போக சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்தாலும் அங்க நீங்க பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கஸ்டமைசேஷனும் பண்ண முடியும். அடுத்தது பேட்டரின்னு பார்த்தாதான் மக்களே தலைமை வந்து ஒரு பீக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சோனியே பட்ஸ்ல உங்களுக்கு 11 ஹவர்ஸ் வரை இருக்குன்னு சொல்லி இவன் பார்த்தீங்கன்னா 12-13 ஹவர்ஸ் வரைக்கும் சிலர் அசால்ட்டா நிற்கா. ஸோ அந்த அளவுக்கு பேட்டரி இதில் பெர்ஃபார்ம் பண்ணுது பட்ஸில் மட்டும். இது போக கேஸும் உங்களுக்கு ஒரு 11 ஹவர்ஸ் பேக்கப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் உண்டு. அதாவது பட்ஸ் 5 மினிட்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அடுத்த 1 ஹவருக்கு உங்களால் ப்ளே பேக் எடுக்க முடியும். பேட்டரி இந்த அளவுக்கு வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ANC கிடையாது. இதில் நீங்கள் அந்த ஆம்பியன்ட் சவுண்ட் மோட ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் அந்த DSEC ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கான பேட்டரி லைஃப் வரும். ஏன்னா இதெல்லாம் ஃபீச்சர் இதெல்லாம் ஆஃப் பண்ண போகிறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த ஆம்பியன்ட் மோடுன்றது தேவைப்படாது கண்டிப்பாக. அதே மாதிரி DSEC நீங்கள் கம்மி குவாலிட்டி சாங் கேட்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நல்ல குவாலிட்டி சாங் கேட்குறப்ப நீங்கள் அதை எனேபிள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பேட்டரி லைஃப் இதில் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. தென் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Sony TWS நீங்கள் 4990 ரூபா அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்கிக்க முடியும்.
இதுதான் சோனியோடைய பட்ஜெட் TWS அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பட்ஜெட் 5000 ரூபாய்க்குள்ள ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங்கான ஒரு TWS வேணும், அதுவும் சோனிலேருந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சாலிடான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே நேரத்தில் இதில் நெகட்டிவ்ஸும் இருக்குது. ANC கிடையாது, இன்டியன் டிக்ஷன் கிடையாது, கேமிங் மோடு கிடையாது, என்டாக் சப்போர்ட் கிடையாது. நீங்கள் இந்த 5000 ரூபாய் பட்ஜெட்டில் மற்ற TWS போனீங்கன்னா இது எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். ஆனால் அந்த TWS எல்லாமே பேஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட், நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஆனால் தலைமை உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான சவுண்டை கொடுக்கறதுனால இது கொஞ்சம் தனியாக தான் தெரியுது. ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எப்படின்றத இப்போ நான் சொன்ன பாயிண்ட்லாம் வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் போலீஸுக்கு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is our way from our Tech Tamil, signing off.